இந்தியா முழுவதும் மட்டுமல்ல, தமிழகத்திலும் சரி, ஒரு அரசியல் கட்சியினுடைய செயற்குழு, பொதுக்குழு எப்படி நடக்கும் என்பதற்கான இலக்கணங்கள் இருக்கிறது. உச்சபட்ச அதிகாரம் கொண்டது அனைத்து கட்சிகளிலுமே பொதுக்குழு என்பது. அந்த பொதுக்குழுவில் சில முடிவுகள் எடுப்பதற்கு முன்பாக அதைவிட உயர் அந்தஸ்தில் உள்ள செயற்குழுவில் அது குறித்து உயர்மட்ட தலைவர்கள் விவாதிப்பார்கள். அதில் விவாதித்து செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பொதுக்குழுவிற்கு கொண்டு வந்து பொதுக்குழுவில் விவாதித்து அதற்கு பிறகுதான் பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றும். இதுதான் நடைமுறை. அதிலும் செயற்குழு என்பது சில நேரங்களில் ஒரு அரங்கிலே நடைபெறும், பொதுக்குழு என்பது பொது அரங்கில் நடைபெறும். ஒரு ஹால் மீட்டிங்கா நடக்கும். அதில் வெறும் தலைவர்கள் மட்டும் உட்கார்ந்து அந்த பொதுக்குழுவை நடத்துவார்கள். அதற்கு பிறகு அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து பொதுக்குழுவில் அனைத்தையும் அங்கே விவாதித்து முடிவெடுப்பார்கள். முதல் முறையாக இந்தியாவில் செயற்குழுவும் பொதுக்குழுவும் ஒரே நேரத்தில், ஒரே இடத்தில், ஒரே டெய்லரு, ஒரே சட்டை, ஆனா செயற்குழு பொதுக்குழு என்று நடத்திய ஒரு கேலி கூத்து சேலத்திலே நடந்திருக்கிறது. இந்த அவர்கள் சொன்னது இதை பொதுக்குழு, பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழு என்று சொன்னார்கள். நான் முதலிலேயே இதை தெளிவுபடுத்துகிறேன். இன்று நடைபெற்றது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு அல்ல. பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அதிகாரம் கட்சியினுடைய விதிகளின்படி உங்களுக்கு பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் செயலாளரால் கூட்டப்பட வேண்டும். அப்படியும் இது கூட்டப்படவில்லை. இதற்கு முன்பாக அவர் டெல்லியில் தொடர்ந்த வழக்கில் நீங்கள் சிவில் நீதிமன்றத்தில் தீர்வு காணுங்கள் என்று சொன்னது, அதை அவர்கள் செயல்படுத்தாமல் இன்றைக்கு பொதுக்குழு என்ற ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த முடிவும் பாட்டாளி மக்கள் கட்சியை கட்டுப்படுத்தாது என்பதையும் நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம்.